ஜெம் மருத்துவமனையில் இந்தியாவில் முதல் முறையாக அறுவை சிகிச்சைக்கு பெருமளவில் உதவி பண்ணக்கூடிய ஒரு கருவியை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த கருவிக்கு பேர் ட்ரைசெக்ட் ரேபிட். எர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் கம்பெனியிலிருந்து வந்தக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இந்த ட்ரைசெக்ட் ரேபிட். ட்ரைபோலார் டெக்னாலஜியை பயன்படுத்தி உலகத்தில் முதல் முறையாக அறுவை சிகிச்சைக்கு பயன்பெறும் விதமாக அது லாப்ரோஸ்கோப்பி ஆகட்டும், ஓப்பன் அறுவை சிகிச்சை ஆகட்டும், எல்லா அறுவை சிகிச்சை துறைகளுக்கும் இந்த கருவி பெருமளவில் உதவி பண்ணியிருக்கு. இதனுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு ஜெம் மருத்துவமனையில் செலக்ட் பண்ணி ஜெர்மனிக்கு போய் இந்த ப்ராடக்டை பார்த்து அதுக்கு அடுத்த ஒரு வருடமாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி என்னென்ன அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி சென்ற வருடம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடைபெற்ற மருத்துவர்கள் மாநாட்டில் இந்தியா சார்பில் ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி இந்த கருவி மூலியமாக அனைத்து அறுவை சிகிச்சைகளும் ரத்தமின்றி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்காட்டாக இதை இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அங்கே சொன்னோம். அதனுடைய அது என்னென்ன அறுவை சிகிச்சை பண்ணலான்னு நம்ம பார்க்கும்போது ஹெர்னியா அறுவை சிகிச்சையில் தொடங்கி புற்றுநோய் அறுவை சிகிச்சை, கல்லீரல் மற்றும் கணைய அறுவை சிகிச்சை மட்டுமல்ல, இதர அறுவை சிகிச்சைகள் குறிப்பாக சிறுநீரக அறுவை சிகிச்சை, கர்ப்பப்பை இந்த ஃபைப்ராய்டு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி வயிற்றில் பண்ணக்கூடிய அனைத்து அறுவை சிகிச்சைகள், தைராய்டு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் இந்த கருவியை பயன்படுத்தி எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளும் பாதுகாப்பாக பண்ணலாம். ரத்த சேதாரம் ரொம்ப கம்மியாக பண்ணலாம் இந்த டெக்னாலஜி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. இதோடைய சிறப்பு அம்சம் இது இரத்த குழாய் ஆகட்டும், டிஷ்யூ ஆகட்டும், அல்லது பாதிக்கப்பட்ட எந்த பகுதியை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதை ரத்தமின்றி கட் பண்ணலாம், சீல் பண்ணலாம், அதை டைசெக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற அந்த 3 சிறப்பு அம்சங்களையும் உள்ளடக்கிய கருவி தான் இந்த ட்ரைசெக்ட். அது பேர்லேயே ட்ரைசெக்ட் 3 டெக்னாலஜியும் பயன்படுத்தி உள்ளடக்கிய ஒரு சிறப்பு அம்சம்தான் இந்த கருவி. அறுவை சிகிச்சை துறையில் நாளுக்கு நாள் கரு உபகரணங்கள் மேம்பட்டுக்கிட்டே வருது. அது பேஷண்ட்ஸ்க்கு பெட்டர் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு. பெட்டர் சர்ஜரி நம்மளால் பண்ண முடிகிற ஒரு சூழல் இருக்கிறோம். அதில் ட்ரைசெக்ட் ரேபிட் அப்படின்ற இந்த கருவி முத்தாய்ப்பா இன்னும் அறுவை சிகிச்சைகள், அட்வான்ஸ்ட் அறுவை சிகிச்சைகளை ரத்தமின்றி ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம். இதனால பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். இது சன்னமாக இருக்கிறதுனால குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அறுவை சிகிச்சை கருவியை பயன்படுத்தி பண்ணுறதுக்கு இது வர்சடைல். எந்த வயதினருக்கும் பண்ணலாம், எந்த அறுவை சிகிச்சைக்கும் பண்ணலாம். இதோடைய ப்ராடக்ட் இந்தியாவுடைய ஹெட்டாக எங்கள் பிரான்ச்சு இந்த லான்ச்சில் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இந்த ஜெம் மருத்துவமனையில் இப்போ தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்து இந்தியா பூரா இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள்லையும் இதை லான்ச் பண்ணலான்னு அவங்க இருக்காங்க. ஸோ அதனுடைய துவக்க விழாவாகத்தான் இது ஜெம் மருத்துவமனையில் இந்த கருவியின் அறிமுகம் மற்றும் லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு.